Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motion la book back problem number 10. A stone of mass 2 kg is attached to a string of length 1 meter. The string can withstand a maximum tension 200 Newton. What is the maximum speed during whirling motion? This is a given problem. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a stone of mass 2 kg, அதாவது ஸ்டோனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்து வந்து 1 மீட்டர். The string can withstand a maximum tension of 200 Newton. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுற டென்ஷன் வந்து 200 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்கினுடைய ஒரு எண்டில் வந்து ஸ்டோன் அட்டாச் ஆகிருக்கு. அதர் எண்டை நம்ம பிடிச்சிட்டு அதை சுற்றும் போது இந்த ஸ்டோன் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். இந்த ஸ்டோன் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது centripetal force is provided by the tension. Assume that this is a string. இங்கே வந்து ஒரு ஸ்டோன் அட்டாச் ஆகிருக்கு. A stone is attached here. This is the length of the string. இந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சிட்டு நம்ம ஸ்டோனை சுற்றுறோம். அப்படி சுற்றும் போது இந்த ஸ்டோன் ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். அப்போ இந்த சர்க்குலர் பாத்தினுடைய ரேடியஸ் தான் வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுற டென்ஷன் தான் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணுற டென்ஷன் இஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். கிவன் mass of the stone is given. M is equal to 2 kg. Length of the string is given. Length of the string this is given as, இதை வந்து நம்ம L னு எடுத்துக்குவோம். So this is equal to 1 meter. Next என்ன கொடுத்துருக்காங்க? Tension கொடுத்துருக்காங்க. Tension is equal to T is equal to 200 Newton. இந்த ஸ்டோன் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது, அதாவது whirling மோஷன்னா சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனில் length of the string is length L. Length of the string is equal to radius of the circle, that is equal to R. Circular motionல centripetal force வந்து இந்த tension provide பண்ணும். So centripetal force F is provided by the tension. So in the circular motion la length is radius of the circle, centripetal force is provided by the tension. So F is equal to T. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா வி ஆர் கோயிங் டு யூஸ் is centripetal force F is equal to mv square by r. So F தான் tension, இது தெரியும். R is the length, இதுவும் தெரியும். Mass m is given, therefore we can find the value of v square, and from that we can find the value of v. So v square is equal to cross multiply பண்ணோம்னா F into R by M, which is equal to force is tension, which is 200 Newton, and radius is the length of the string, which is 1. Mass is 2 kg. So இதை கேன்சல் பண்ணோம்னா 100 னு வரும். Therefore v square is equal to 100
and v is equal to square root of 100 is 10. 10 meter per second is the maximum speed during the whirling motion. So the answer is result or answer is maximum speed is equal to 10 meter per second.